தான். அந்த அந்த வயசுல அப்படி என்ன ஒரு கவலை, என்ன அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவன் உயிரை எடுத்துக்கிற அளவுக்கு. இன்னும் சொல்லப்போனா அவன் குடும்பம் வந்து அவனை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்த பையன் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, ஏதோ லவ் மேட்டர் லைக் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே. அவங்கவுங்க பிரச்சனை வந்து அவங்கவுங்களுக்கு பெருசு தான். அதை நம்ம எதையுமே யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அண்ட் என் ஃபேமிலியில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு திருப்பி வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட சித்தப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேம் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூவால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஒய்ஃப் கூட அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அண்ட் அவர் இறந்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இப்போ வரைக்குமே நாங்கள் அடிக்கடி அவரை நினச்சி ஃபீல் பண்ணாத நாட்களே கிடையாது. அண்ட் அவர்